இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவி எக்கோ டூரிசமில் ஸ்டே பிளானில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இந்த கவி எக்கோ டூரிசமில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கவிக்கு எப்படி வந்து சேர்ந்தோம், அந்த பஸ் ட்ராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் டே 1 நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் போட போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கவி எக்கோ டூரிசமில் இருக்கிற போட்டிங் பண்ணுற இடம். இந்த போட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா கவியார் டேமோட அந்த பேக் வாட்டர்ஸில் தான் நமக்கு போட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டேயை பொறுத்து உங்களுக்கு ஒரு கைடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டே பிளான் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வந்து நார்மலான ஒரு மார்னிங் டு ஈவினிங் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருவாங்க. அந்த கைடு உங்களோட போட்டிங் வருவாங்க. நாங்கள் போயிருந்தது ஓரளவுக்கு ஆஃப் சீசனுங்கிறதுனால கூட்டம் அவ்வளவா இல்லை. அங்கங்கே ஒரு சில போட்டு தான் நம்ம போயிட்டுருக்கதை பார்க்கலாம். இதுவே நீங்கள் க்ரௌடாக இருக்கிற டைம், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போட் வந்து ஃபுல்லாக நிறைய பேரே போவாங்க, க்ரௌடும் அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடு வந்து தான் உங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நாங்கள் 2 பேரை தான் போயிருந்தோம். ஸோ போட்டில் வந்து எங்களுக்காக ஒரு கைடு வந்திருந்தாங்க. இன்னொருத்தர் பார்த்தோம், அதில் ஒருத்தர் தான் வந்திருந்தார் அந்த ஸ்டே பிளானில். ஒருத்தருக்கு ஒரு கைடு கூப்பிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த போட்டிங்லேயே கூட உங்களுக்கு அனிமல் செட்டிங்ஸ் பார்க்க முடியும். நாங்கள் தூரத்தில் அங்கே ஒரு புல்மேட்டில் மாண்டதை எங்களோட கைடு பார்த்துட்டு சொன்னார். இந்த போட்டிங்கோட எண்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்கும். இந்த வாட்டர் ஃபாலில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து போயிட்டு நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப கம்மியானதான் ஆட்கள் இருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு 2 குரூப் இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். இது கேரளாவோட மான்சூன் சீசன் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் போயிருந்ததுக்கு முந்தின வீக் தான் நிறைய மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த வீக் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டான லெவலில் பர்ஃபெக்டாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நம்மளை ஸ்பெண்ட் பண்ண விட்டுருவாங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அதே போட்டில் ஏறி நம்ம வந்து இந்த இடத்துக்கே போயிடுவோம். டனல் வழி போய் அப்புறம் இல்லாமல் அந்த பம்பா மண்டல பூச்சிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க சீசன். இப்போ கொஞ்சம் தண்ணி போகும் லைட்டாக. மார்ச் ஏப்ரலில் இந்த தண்ணி ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. நம்ம கைடு அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. ஜனவரி பிப்ரவரி வரை இருக்கும் இந்த இடத்துல. இந்த பெடல் போட்டிங் மற்றபடி நம்மளை ரோப் பண்ண வைக்கிற மாதிரி போட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ போட்டிங் ஒரு 2 ஹவர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு குயிக் பிரேக் கொடுப்பாங்க. 2-3 ஹவர்ஸ்க்கு பிரேக்கு. நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வந்து முந்தின நாளுங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னங்கிறத சொன்னாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமே வந்து போட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து வந்திருந்த குரூப்ஸ் எல்லாருமே போட்டிங் கூட்டு போயிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ போட்ஸ் எல்லாம் அதோட இடத்துல வந்து நிறுத்திட்டு எல்லாருக்கும் ஒரு பிரேக்கு. ஸோ எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல், மற்றபடி சின்ன பசங்க விளையாடுறதுக்கான இடம்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நிறையா ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்து ஒரு சின்ன மியூசியம் போயிருந்தோம். இந்த மியூசியமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலிஃபேண்ட்ஸ், அப்புறம் அந்த காட்டில் இருக்கிற மான், அதோட எலும்பெல்லாம் வச்சு ஒரு ஸ்கெலிட்டல் மியூசியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த காட்டில் இருக்கிற ட்ரைப்ஸ், அவங்களோட மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அந்த பெயிண்டிங்ஸில் வச்சு வரைஞ்சிருந்தாங்க. ஒரு சின்ன மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்டேக்கு பக்கத்துலேயே. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு 3:30 போல் நம்ம ஒரு சின்ன சஃபாரி கூட்டு போனாங்க. சஃபாரி ஒரு சின்ன வேன் மாதிரி. இந்த வேனில் வந்துட்டு ஒரு 20 to 20 பீப்புள் மேக்ஸிமம் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு 3:30 போட அந்த வேன் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம அந்த கவி ஃபாரஸ்ட் போல் கூப்பிட்டு போனாங்க. முன்னாடி ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த முன்னாடி போயிட்டு உட்காந்துட்டு அவர் வந்து வைல்ட் லைஃப் பார்த்துட்டு அந்த சைட்டிங் எப்போ வந்துச்சுன்னா வேனை நிறுத்திட்டு நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா லங்கூர் பார்த்தோம். தென் அந்த லயன் டெயில் மெக்காக், அந்த சிங்கவால் குரங்கு அது பார்த்தோம். தென் பீகாக் இது நம்ம ஊர்லேயே பார்க்குறது, பட் ஃபாரஸ்ட் கூட பார்த்தோம்.
இல்லை அது வந்து காட்டு மயில். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைசன் பார்த்தோம். இந்த பைசன் பார்த்த ஸ்பாட்டோட நம்மளோட அந்த சஃபாரி எண்ட் ஆகுது. இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஒரு எக்கோ டூரிசம் சைட் இருக்குது, கவி ஃபாரஸ்ட்குள்ளேயே கொச்சிப்பம்பான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து நாங்கள் தூரத்தில் எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். பட் அதுவுமே வந்து பைனாக்குலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ அது வந்து வீடியோவில் இல்லை. இந்த எண்டில் வந்து திருப்பி சுற்றி வேனை நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது, பட் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் இருந்ததுனால நமக்கு எதுவுமே தெரியல. பட் இங்கேருந்து அந்த கிளைமேட் வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரோட்டில் வந்து உங்கள் வண்டி தவிர எந்த வண்டியுமே இருக்காது. இந்த வழியில் தான் நம்ம நேற்று வந்து பஸ்ஸில் வந்திருப்போம், இதே ரோட்டில் தான். இந்த வியூ பாயிண்ட்டுமே கடைசி வீடியோவில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து ஈவினிங் 4:30 போல் கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு இந்த ஏரியாவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் நம்மளை தவிர ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பஸ்ஸில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சஃபாரி கண்டினியூ பண்ணுவோம். இந்த நான் சொன்ன இந்த வேனோட சைஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம இந்த பெரிய டைகர் ரிசர்வ்லாம் போயிருந்தால் இந்த மாதிரி சின்ன வேனை எடுத்து நம்ம டூர் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதே சைஸ் ஆஃப் வேன் தான் இது. எங்கள் கூட ஒரு 2 ஃபேமிலி வந்துருந்தாங்க, அப்புறம் ஒரு பேச்சுலர் கேங். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி சஃபாரி கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்ம கவி எக்கோ டூரிசம் சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரிட்டர்னில் நம்ம ஏதாவது வைல்ட் லைஃப் சைட்டிங் பார்த்தா நம்மளோட லக்கு. பட் நாங்கள் ரிட்டர்னில் தான் அந்த கொச்சிப்பம்பாவில் சொன்ன அந்த எலிஃபென்ட் சைட்டிங் பார்த்தோம். இது இந்த சஃபாரி வந்து ஸ்டே பிளானில் வரும். ஆனால் அந்த டே பிளான் ஒன்று இருக்குல்ல, அதில் சூஸ் பண்ணிங்கன்னா அது வருமானு தெரியல. பட் போட்டிங் கண்டிப்பாக அதில் உண்டு. இதுதான் நம்ம நேற்று சாப்பிட்ட அந்த கேஎஸ்சிபி கேன்டீன். காலையில் இங்கே தான் நிறுத்தி நம்ம இட்லிலாம் சாப்பிட்ருக்கோம். அந்த கேன்டீன் தான் இது. ஸோ சேம் ரூட்டில் தான் சஃபாரியுமே போகுது. இதுதான் அந்த கொச்சிப்பம்பாவோட இன்னொரு எக்கோ டூரிசம் சைட். இங்கே இதே மாதிரி வேன், சஃபாரி, போட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு கவி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு ஈவினிங் 6 to 6:30 ஆச்சு. இது கம்ப்ளீட்டாக இருட்டாயிருச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. அடுத்த வீடியோவில் நம்ம காலையில் ட்ரெக்கிங் போனது, அதுக்கப்புறமா வந்து ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நம்ம எப்படி செக் அவுட் பண்ணி கிளம்பணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். நைட்டு கேம்ப் ஃபயரோட எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த லைட்னால இது ரொம்ப தெரியும்.